அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக சகோதரர்களுக்கு மத்தியில் சிறு சிறு பிணக்குகள் ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் இரண்டு பேர்களுக்கு மத்தியில் யாராவது ஒரு நபர், நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், மற்ற நபர்களாக இருக்கலாம், உன்னை பற்றி அவர் இப்படி சொன்னார், உன்னை பற்றி இப்படி சொன்னார், அங்கே சொல்லி நான் கேள்விப்பட்டேன், இங்கே சொல்லி நான் கேள்விப்பட்டேன் என்று யாராவது சொல்லக்கூடிய அந்த சொல்லை நம்பி நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில் அந்த பகைமை உணர்வை நம்ம ஏற்படுத்துகிறோம் அல்லவா? இப்படிப்பட்ட அந்த குணத்தை நம்மளை படைத்த இறைவனை வெறுக்குகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபித்தோழர் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னாங்க, இன்னல்லாஹ கரிஹலக்கும் சலாசா, அல்லாஹ் உங்கள்கிட்ட இருந்து 3 விதமான குணங்களை இறைவன் வெறுக்குகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதல் குணம் என்ன தெரியுமா? கீல வக்கால, அங்கேருந்து கேள்விப்பட்டேன், அவன் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், எந்த ஒரு விஷயத்தையுமே ஊர்ஜிதப்படுத்தாமல், எந்த ஒரு விஷயத்தையுமே உறுதியாக தெரிந்து கொள்ளாமல், அவன் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், இவன் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், இவன் சொன்னான் அவன் சொன்னான் சொல்லி ஒரு விஷயத்தை நம்பி பகைமை உணர்வை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த சகோதரர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மையை படைத்த இறைவன் வெறுக்குகிறான். ரெண்டாவதாக வயுலாத்தல் மால், பொருட்களை வீண் விரயம் செய்கிறது, வீணடிக்கிறது. தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்வதை படைத்த இறைவன் என்ன செய்கிறான்? வெறுக்குகிறான். ஆனால் பொருளாதாரங்கிறது இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நேமத். அதில் நம்ம செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பைசாக்கும் படைத்த இறைவனிடம் பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் நம்மள்கிட்ட உண்டு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதை வீணடிக்கிறதை எப்படி படைத்த இறைவன் விரும்புவான்? அதனால் அதனையும் இறைவன் வெறுக்குகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக கஸரத்த சுவால், அதிகமான கேள்வி கணக்குகள். யார்கிட்டையாவது போய் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்ல போனால் சில நபர்களை தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்பேன், ஏன்டா இவன்கிட்ட போய் சொல்லக்கூடிய அளவுக்கு சிந்தனைக்கு வரும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை இறைவன் வெறுக்குகிறான்.